பாருங்க பந்தியெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டாங்க இப்போ தான். ஆமாங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. இடம் இருந்துச்சு சாப்பிட்டு தூக்கம் வந்து மாட்டேங்குது. 2-3 நாள் சரியா தூங்கலையா இத்தனை வச்சுட்டாங்க. சாப்பிட்டு தான் எடுத்துருக்கிறீங்க. சாப்பிடவே தோண மாட்டேங்குது. இன்னைக்கு அப்புறம் இத்தனை பேர் விருந்து ஓடுற அன்னைக்கு யாருமே அவங்க வீட்டில் சாப்பிட முடியாது. ஆமாங்க மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இத்தனை பேர் பார்த்து. சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதான் சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம். எதுக்கு கிடா விருந்து கேட்டீங்க? நம்ம ஊர் கோவில் திருவிழா, அதனால கிடா வெட்டணும். சாமிக்கு வேண்டுதல் விருந்து போட்டாச்சு. கேக்குதா என்னன்னு தெரியலைங்க. ஊர் திருவிழாங்க, அதுக்காக கிடா வெட்டி விருந்து போட்டிருக்கிறாங்க. 3 நாளாக பேசி பேசி தொண்டை தண்ணி வற்றி போச்சுங்கிறீங்களா? என்னம்மா அதை போயாச்சு அவ்வளோதான். இங்கே தான் இருக்கிறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு போயாச்சு. அண்ணா உங்களுக்கு குழம்பாண்ணே? சரிண்ணா. சரி சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க.